मोदी का परिवार, मोदी का गारंटी. இப்ப நீ மோடி கான்னா சந்திரபாபு நாயுடு ஒரு வாழைப்பழத்தை வைப்பான். தமிழ்நாடு அரசு சிம்பலை எடுக்கலாமா? அது என்ன கலைஞர் ஐயா விட்டாண்ட கிருஷ்ணன் கோயில் அந்த கோபுரமா? அது ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் இருக்கின்ற கோபுரத்தின் சின்னம் தமிழ்நாட்டின் லோகோ. இதை கூட தெரியாத முட்டாள்கள் உயரமான பதவியில் உட்கார்ந்து கொண்டு என்னை எட்டி உதைப்பார்கள். இதை பார்த்து கொண்டு இருப்பதற்கு நான் பரதேசிக்கு பிறக்கவில்லை. இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த சுதந்திர தியாகியின் மகன். என்னால் பொறுக்க முடியாது. நான் பேசுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். எடப்பாடி என்ன பண்ணாரு? 5 வருஷம் இருந்துச்ச, கொரோனா வந்துச்ச. கொரோனா வந்தப்ப என்னமா சொன்னார் எடப்பாடி? வீட்டிலிரு, விழித்திரு, விலகிரு, தனித்திரு. அந்த மயிருக்கு நீ ஏன்டா முதலமைச்சராக இருக்கணும்? இப்போ ஒரு அக்கா இன்னைக்கு ஆந்திராவுக்கு போய் அமித்ஷாவை கூப்பிட்டு காதில் 2 அறை வச்சு அமைச்சிருக்கிறான். மரியாதையாக மூடின்னு ஒழுங்காக இருக்கணும். அங்கே இங்கேன்னு வாயை திறந்த மகளை வெட்டி பொச்சிருவேன்னு சொல்லியிருக்கான் அமித்ஷா. காற்றின் நெஞ்சில் கடலாய் வளர்ந்த ஸ்நேகமுறங்கி. அவன் மூஞ்ச பார்த்தா அப்படி தான் இருக்குது. அது பார்த்து இன்றைக்கி பார்த்து எங்கள் அக்கா அந்த சுருட்ட முடியெல்லாம் நீட்டு முடியாக்கி வீக்கேருக்கு போய் தலையெல்லாம் ஆக்கி ஸ்டைலாக போயிருக்குது. இதுக்கு தான் சொல்கிறது, ஒரு பழமொழி இருக்கா இல்லையா? நாயை கூட்டி வச்சாலும் எங்கே போவோம்? ஆயத்துன்னா போவோம். நாற்பது ஜெயிச்சுன்னா புண்ணியன்னு கேட்டிங்கல்ல. பார்லிமெண்ட்டில் ஜெயிச்சு வந்தார்ல நரேந்திர மோடி. எங்கள் தாத்தா அம்பேத்கர் இருக்கார்ல, அம்பேத்கர் தொட்டா தீட்டு பார்த்தா பாவம்னாங்களே, அந்த தாத்தா எழுதினார்ல அரசியல் சாசன புத்தகம், அதை தூக்கி தலைமையில வச்சு முத்தம் கொடுத்தான் பார். அது தாண்டா இந்த 40 பேர் செஞ்ச சாதனை. அரசியல் சட்டத்தை மாற்றுவேன்னவன, அரசியல் சட்டத்தை திருத்துவேன்னு சொன்னவன, அரசியல் சட்ட புத்தகத்தை தூக்கி தலைமையில் வைத்து அதற்கு முத்தமிட வைத்தோமே. இதுதான் இந்த 40 திமுக எம்பி கூட்டணி எம்பி செய்த சாதனை. அந்த பாவம் அந்த கிருஷ்ணசாமி நாயக்கர் இருக்கிறாருல்ல, அவரு பொண்ணை பெற்று அதை டாக்டரை படிக்க வச்சு இந்த ராமதாஸ் பிள்ளைக்கு பொண்ணை கொடுத்து ஒழுங்காக குடும்பம் நடத்துகிறான்னா, அந்த பொண்ணை ரோட்டில் விட்டு தேர்தலில் நிற்க வச்சு அலைஞ்சி ரோடாக சுற்றி அந்த பொண்ணு தோற்று போச்சா? இப்போ போய் கேளேன். இன்னைக்கு சாயந்தரம் டிவியில் சொல்கிறார், சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை, நீ எவனோட சேர்ந்தியோ அங்கே போய் சப்பு.